உனக்கு தெரியுமாடா என் பிறந்தவனே? உனக்கு தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்து 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாங்க. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய்ல கண் முன்னாடி உயிர் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்திய ராணுவங்களா? உங்க ராஜீவ் காந்தி அனுப்புறான். தம்பி தம்பி இப்படியே படுக்க வச்சா கற்பிணி பெண்களை, இளம் பெண்களை வயது முதல் படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி 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 நசுக்கி நசுக்கி கொண்டு போயிட்டான். அதுல தலைவன் வந்து பாக்குறான்டா. என் தலைவன் தான், உன் தலைவன். 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து எடுக்கிறான். கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை பிள்ளை துரோகம் என்னடா? பிழை என்னடா? என்னைக்கு தாண்டா நீ கோப்படுவேன்? இவங்க இந்த உன் கை சின்னர்களா? கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சி சோதனை சாவடி வச்சு 3 கிலோமீட்டர் அப்பாவுக்கு முன்னாடி மகனை, அம்மாவுக்கு முன்னாடி தாயை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயை நிர்வாணமா வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்க நிக்கிற சிங்கள ராணுவம் மாறுவை திருகி இப்படி என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மான மிக்க மகனாடா. நீ மான தமிழ் கொன்னிக்கலாம்.